ஹாய், வெல்கம் டு ஸ்ரீஷர் சேனல். இன்றைக்கி நம்ம 3 விதமான ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாமே ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பண்ண போகிறது குலாப் ஜாமுன். ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்து அதை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி தோல் உரித்து வச்சுக்கலாம். இதை நம்ம வந்து குக்கர்லேயும் விசில் விடலாம், இல்லைன்னா நம்ம வெந்நீரில் கூட கொதிக்க வச்சு தோல் உரிச்சிடலாம். இப்போ இதை நம்ம ஒரு துருவல் வச்சு நல்லா துருவிப்போம். இந்த மாதிரி துருவி வச்சுக்கணும். இப்போ இதை வந்துட்டு இது கூட நம்ம என்னென்னலாம் கலக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை வந்து ஒரு பவுலில் மிக்சிங் பவுலில் போட்டுட்டு இது கூட நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்க்க போகிறோம். மைதா மாவு எதுக்குன்னா அந்த உருண்டை மாதிரி வரத்துக்காக, சேர்ந்து வரணுங்கிறதுக்காக. இது கூட நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், வெறும் மைதா மாவு மட்டும் சேர்த்து துருவனதோடு சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னாலே உங்களுக்கு அந்த பிசுபிசுப்பு வந்துடும். அதனால் ஈஸியாக வந்துட்டு உருண்டை பிடிக்க வரும். இது நம்ம நல்லா வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். கட்டி கட்டாமல் பார்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை வந்து ஊற வச்சு வச்சிடலாம். இப்போ நம்ம இது 10 நிமிஷம் உரமாக வச்சுருவோம். இதுக்குள்ளே நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு சுகருக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். இது வந்து சுகர் சிரப் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு திக்காக இருக்கணும். கையில் ஒட்டி பார்க்கும்போது பிசுபிசுப்பு தன்மை இருக்கணும். ரொம்பவும் வந்து பாகா மாறிடக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இது கூட நம்ம ஏலக்காவும் கொஞ்சோண்டு லெமன் ட்ராப்ஸும் சேர்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மாவு வந்து ஊற வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து குட்டி குட்டியாக உருண்டையாக உருட்டிக்கலாம். வெடிப்பு வரக்கூடாது. வெடிப்பு வராமல் சின்ன சின்ன உருண்டையாக நல்லா ஷேப்பாக வந்து உருட்டி வச்சுக்கலாம். மீதி மாவையும் நம்ம அதே மாதிரி உருட்டி வச்சுப்போம். இப்போ இந்த சுகர் சிரப்பில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக, நம்ம அணைச்ச உடனே கெட்டியாயிரும். அதனால் அந்த மாதிரி பாகா மாறாமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சோண்டு லெமன் ட்ராப் சேர்க்க போகிறோம். இது கூட நம்ம ஒரு ஏலக்காய், உங்ககிட்ட பவுடராக இருந்தால் நீங்கள் பவுடராகவும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டையை ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானோடனே இந்த உருண்டையெல்லாம் நம்ம வந்து குலோப் ஜாமுனுக்கு பொரிச்சு எடுக்கிற மாதிரி பொரிச்சு எடுக்க போகிறோம். சக்கரவள்ளி கிழங்கு வெறும்னா நம்ம வந்து அவிச்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் சொன்னீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பேசிக்காக எல்லா குழந்தைங்களுக்கும் குலோப் ஜாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து குலோப் ஜாமுன் சொன்னால் ரொம்ப வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம அந்த மாவு வாங்கி செய்யாமல் இந்த மாதிரியே நம்ம வந்துட்டு இதில் வந்து ஒரு கிழங்கும் ஒன்று ஆட் பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து நார்ச்சத்து நிறைய இருக்குது. அதனால் வந்து ரொம்ப நல்லது. சுகர் இருக்கிறவங்க கூட வந்து பயப்பட வேண்டாம், சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்லாம். நம்ம இதை நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour வந்து பார்த்திங்கன்னா அது அந்த சுகர் சிரப்பில் இருக்கணும். ஸோ அதனால் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம சுகர் சிரப்பில் இருக்கிற மாதிரி தான் செய்யணும். அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் வந்து கேப் இருக்கணும். அப்போ தான் உள்ளே வந்து நல்லா சிரப்பு வந்து சேர்ந்துருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாவும் இருக்கும். அவ்வளோதான், ஸ்வீட் பொட்டேட்டோ குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ போண்டா. போண்டா வந்து உருளைக்கிழங்கு, மைசூர் போண்டா அந்த மாதிரி தான் செஞ்சுருப்போம். இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ போண்டா. இதுக்கு நான் வந்து 2 சக்கரவள்ளி கிழங்கை குக்கரில் வச்சு விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். இதுக்கு மாவு வந்து நம்ம என்னென்ன ரெடி பண்ணணும்னு பார்த்துடலாம். கடலை மாவு 1 கப்பு, 1/3 கப் வந்து அரிசி மாவு, சால்ட்டு நமக்கு தேவையான அளவு,
காரம் சில்லி பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து லைட்டாக வந்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நம்ம உருட்டி போடும்போது அந்த மாவில் வந்து இது ஒட்டாமல் போயிடும். அதனால நம்ம கரெக்டாக வந்துட்டு கொஞ்சம் திக்காகவும் வச்சுக்கணும். இப்போ வந்து பஜ்ஜி மாவு அந்த இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ மாவு உள் மாவு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூட கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் பச்சை மிளகா 1 பொடியாக நறுக்குனது, இஞ்சி 1 இன்ச்சுக்கு வந்துட்டு துருவி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம அது கூட சேர்த்துப்போம். பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறமா கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா பொடியாக கட் பண்ணது, அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற சக்கரவள்ளி கிழங்கை நல்லா மசிச்சு இது கூட சேர்த்துருவோம். தேவையான அளவு உப்பு, லெமன் ஜூஸ் கொஞ்சோண்டு, இதை நல்லா இந்த மாதிரி வதக்கிடலாம். இப்போ ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிற பஜ்ஜி மாவு கூட இந்த உருண்டையை வந்து டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், ஸ்வீட் பொட்டேட்டோ போண்டா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிம்பிளானது கூட. ஈவினிங் டைமில் டீ காஃபியோட இதையும் சேர்த்து வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கூட ஸ்கூல் விட்டு வந்தோடனே நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடி ஆயிரும். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதனால் வந்து 15 மினிட்ஸ் தான் நமக்கு டைம் எடுக்கும் இது செய்யறதுக்கு. நான் 2 சக்கரவள்ளி கிழங்கு போட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 போண்டா வந்து கிடச்சிது. ஸோ நம்ம கிழங்கு எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு குவான்டிட்டி வந்து கூடும். ஸ்வீட் பொட்டேட்டோ போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது ஃப்ரை ஆகிறதுக்கும் ரொம்ப லேட் ஆகாது. குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணும்போது சாஸ் கூட சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்வீட் பொட்டேட்டோ அல்வா. ஸ்வீட் பொட்டேட்டோ அல்வா இதுக்கு வந்து 2 ஸ்வீட் பொட்டேட்டோவை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி குக்கரில் போட்டு நம்ம 2 விசில் எடுத்துப்போம். தோலோட தான் இது செய்ய போகிறோம். அதனால் தோலோடையே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி இந்த மாதிரி குக்கரில் போட்டு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெல்லம் வந்துட்டு பாகு வச்சு எடுத்துக்க போகிறோம். சிரப்பு வந்து ரெடி பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டி பாகும் கிடையாது, கம்பி பாகும் கிடையாது. ஜஸ்ட் வந்துட்டு பாயில் பண்ணி அது கூட நம்ம வந்து இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை சேர்த்து தான் செய்ய போகிறோம். முதல்ல இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணிக்கணும். அதுக்காக வந்து வெல்லம் ஃபுல்லாக கரையிற அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கலாம். ஏன்னா அதில் இருக்கிற மண்ணெல்லாம் அப்புறம் நம்ம செய்கிற வந்து அந்த டிஷ்லேயும் சேர்ந்துடும். அதனால் எப்போவுமே வெல்லம் சிரப்பு வந்து எப்போ பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து நல்லா கொதிக்க வச்சு வெல்லம் கரையிற அளவுக்கு கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். நான் முதல்லையே சொன்ன மாதிரி இது வந்து டயபிட்டிஸ் பேஷண்ட் வந்துட்டு ரொம்ப பயப்பட வேண்டாம், இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சக்கரவள்ளி கிழங்கு நார்மலாகவே அவங்க வந்துட்டு வீட்டில் வேக வச்சு வெறும் இந்த மாதிரி எதுவுமே ஸ்வீட்டு சேர்க்காம வெறும்னா கூட அவங்க அவிச்சு சாப்பிட்லாம். இதனால் எந்த பிரச்சனையும் வராது. இது ரொம்ப வந்து ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகும். அதனால் வந்துட்டு குழந்தைங்களுக்கும் நீங்கள் எந்த டைமில் வேணாலும் கொடுக்கலாம், எதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இது கூட விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கிற அந்த சக்கரவள்ளி கிழங்கை சேர்க்க போகிறோம். இது நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பவர் வந்து நிறைய இருக்குது. அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு அடிக்கடி கிழங்கு சம்மந்தப்பட்ட நிறைய ஐட்டம்ஸ் வந்து நம்ம செஞ்சு இதையே நீங்கள் வெறும் கிழங்கா கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம்.
நான் வந்து இதை சேர்த்துட்டேன். இப்போ இதை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி முழுசாக இருந்தாலே ஓகே அப்படின்னா அப்படியே இருக்கட்டும். இல்லை நம்ம வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா பசங்க பார்த்தாங்கன்னா இது என்னமோ புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அதனால் நான் கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுறலான்னு மசிச்சு விட்டுட்டேன். இது பார்த்தீங்கன்னா வயிற்றில் இருக்கிற புண்ணை கூட வந்து க்யூர் பண்ணுற ஒரு இது இருக்குது. இதுக்கு அல்சர்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஸ்டொமக் பெயின் இருக்கும். அவங்களாம் கூட இந்த மாதிரி இது வந்துட்டு சாப்பிட்லாம். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இது வந்துட்டு சாப்பிட்லாம். ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு இன்னும் என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத இதுக்கப்புறம் வர வீடியோஸில் நாங்கள் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஸ்வீட் பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வேணும்னா இதில் வந்துட்டு நெய் ஊற்றி முந்திரி பாதாம் அதெல்லாம் கூட ஃப்ரை பண்ணி நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெறும் வெள்ளைப்பாகு அது மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு நான் அப்படியே ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா எங்களுக்கு வந்து இப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்க. அதனால் நாங்கள் வந்து அந்த மாதிரியே செஞ்சிட்டோம். நீங்கள் வேணும்னா நெய்யில் வந்துட்டு முந்திரி பாதாம் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.